ஒரு கொங்கு வேளாளன் ஒரு அருந்ததியர் காலனியில் அதை போய் நின்னா பண்ணைக்காரர் வந்துட்டாருன்னு ஊரே நின்ன காலம் உண்டு. இன்றைக்கி இதே கொங்கு வேளாளன் அருந்ததியர் காலனியில் போய் அவங்க வீட்டில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு சின்ன பிள்ளை ஒரு 10 ஆள் அனுப்பு, எப்படியாவது களை வெட்டி கொடுத்துரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த முரண்பாடு வந்து ரொம்ப இதாக மழுங்கி போச்சு. ஒரு கூர்மையடைந்த முரண்பாடு. இப்போ அந்த முரண்பாடே குறுகி போச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எங்கள் ஊரில் ஜாதியை சொல்ல விரும்பல, அருந்தியர் பிள்ளைங்க எந்தெந்த பிள்ளைங்க 50,000 30,000 சம்பளம் வாங்குதோ அந்த பிள்ளைங்கள்லாம் அவங்க ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணிக்க முடியல. அதுக்கு மேலே இருக்கிற ஜாதிக்காரன் மோட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் தனியாக நகர்ப்புறத்தில் குடி வச்சுக்கிறான். நல்லது தானே? அந்த பெத்த தாய் தகப்பனை வந்து போய் பிள்ளைங்க பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு பொருளாதார மேம்பாடு தானாக சாதியை ஒழிச்சிடும். அதுக்கு இவனுங்கெல்லாம் இப்போ கத்த வேண்டியதில்லை, பாடுபட வேண்டியதில்லை.